சமீபத்தில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற சேனலில் முக்கல் சினிமாவை நடந்துட்டு பாலிவுட் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உட்கார சேர் கூட கொடுக்கல, மானிட்டர் வந்து கிட்ட போய் கூட பார்க்க விட மாட்டாங்க. நான் வந்து 2 பேரோட போயிருந்தேன், அதனால் எனக்கு மதிக்க கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தேன். மாதங்கிட்ட சொல்ல விஷயம் அதுதான். நம்ம போனதே ஒரு 2 பேரோட போகிறோம். அட்லீஸ்ட் வந்து உட்காரதுக்காக ஒரு சேர் கொடுக்கணும். சேர் கிடையாது. ஒரு ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணாங்கன்னா மானிட்டர் பார்க்கும்போது எப்படி பண்ணிருந்தாலும் இல்லை ஒன்மோர் போலாமா ரீடேக் போலாமாங்கிறத மானிட்டர் பார்த்தா தான் தெரிய வரும். அது கூட மானிட்டர் பக்கத்தில் உட்கார வைக்கல, சேர் கொடுக்கணும். அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்கும். அப்போ தான் இந்த 2 பேரும் கூப்பிட்டுட்டு சும்மா ஷூட்டிங்கை வந்து வாக்கிங் போகிறது மாதிரி உட்காரது இடம் கிடைக்காம சுற்றி வர்றாரு. அங்கே இந்த கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய அவருக்கு சிகிச்சை ஹேண்ட்ஸமாக உள்ளே போகிறாரு, எக்ஸிட்டு கலக்குது. பார்த்தா இரண்டாவது இந்த சவுத்துலேருந்து வந்த ஒரு பையன் அடிச்சு தூள் பண்ணுறான், படம் இருந்துக்கிட்டான்னா நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை தான் இங்கே எல்லா ஹீரோக்களுமே இருந்து. அப்போ கமலஹாசன் வந்து ஒழிக்கணும்னே சொல்லி பெரிய ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு கழுத்தருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணி சின்ன சின்ன கேரக்டர் வந்து அவரை டோட்டலாக காலி பண்ணுறாங்க. கேமா மல்லி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு தமிழில் தான் அறிமுகமாகறாங்க. அவங்க வச்சு ஷூட்டிங்கும் பண்ணுறாங்க. ஒரு ஹைட்டு கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோக்கள் எல்லாமே கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ இருக்கிறவங்க இந்த ஹைட் இருக்கணுன்னு ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ண வச்சு அவங்க வேணான்னு எடுத்தாங்க. இதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லி அவங்க நார்த்துக்கு போகிறாங்க. அங்கே போகிறவங்க வந்து அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஸ்டாராக மாதிரி கனவு கண்ணி, அதாவது பாலிவுட்டோடைய கனவு கண்ணியாக மாறுறாங்க. ஹேமமாலினி பண்ணுற படம் எல்லாமே சிலோஜிக்கு படம். அதை ரீமேக் நிறையா பண்ணாங்க தமிழில். இதற்கு பிறகு தமிழில் கூப்பிட்றாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாலிவுட் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அது முக்கியமான காரணம் அவருடைய ஆரிஜின் மும்பை அப்படிங்கிறதாலையா, என்ன ரீசன் வந்து சார்? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். துல்கர் சல்மான் தயாரித்து நடித்த லோகா திரைப்படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்திலே பெரிய ஹிட்டாக இருக்குது. அதிகமான வசூல் சாதனையை செய்த படமாக அந்த படம் மாறி இருக்கு. சமீபத்தில் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற சேனலில் ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கான ரவுண்ட் டேபிள் நடந்தது. அதில் ராணா டகுபதி கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் ஏஜி சர்ச்சனா கல்பாத்தி கலந்துக்கிட்டாங்க. அதில் துல்கர் சல்மான் கலந்துக்கிட்டு பாலிவுட்டில் அவருக்கு நேர்ந்த ஒரு சம்பவத்தை வந்து அதில் பேசியிருந்தார். இப்போ 2018 நினைக்கிறேன், கார்வான் அப்படிங்கிற படம் மூலமாக பாலிவுட்டில் முதல் முறையாக அறிமுகமாகறாரு. அதில் பாலிவுட் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா உட்கார சேர் கூட கொடுக்கல, என்ன மானிட்டர் வந்து கிட்ட போய் கூட பார்க்க விட மாட்டாங்க. ஒரு ஹீரோனா மானிட்டர் வந்து அவர் வந்தாலே வந்து மற்றவங்களாம் விலகி போயிடுவாங்க, அவர் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். ஆனால் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கே இடம் கிடைக்கல. ஹீரோனா ஒரு 10 பேரோட ஒரு காரில் வந்தால் தான் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. நான் வந்து 2 பேரோட போயிருந்தேன், அதனால் என்னை மதிக்க கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது நம்ம துல்கர் சல்மானுக்கு மட்டும் நடந்த நிகழ்ச்சியை நம்ம அதையும் தாண்டி நம்ம கமலஹாசன் அவர்களுக்கே நிறைய ஏற்படும். ஸோ கார்வானில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஹிந்தியில் அறிமுகமானார். பட் அங்கே என்னென்னா உங்களுக்கு சவுத் இந்தியா லாங்குவேஜுக்கு மாதிரி உள்ள அந்த ஒரு என்ன சொன்னால் மரியாதை, அந்த ஒரு அன்பு, அது அப்படிலாம் நீங்கள் பாலிவுட்டில் எதிர்பார்க்க முடியாது. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் எல்லா பேருடைய டீலிங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து டைமிங்க்கு வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 9 o'clock கால் ஷீட்னா இங்கே நம்ம 8:30க்கெலாம் வர்றது மாதிரியே. பட் அங்கே வந்து அவங்க ஒரு 12 o'clock 1 o'clock, ஸோ அந்த டைம் தான் அவங்களுடைய டைமே. பட் இங்கே வந்து நம்மளுடைய சவுத் இந்தியனுடைய ஆர்டிஸ்ட் அங்கே போய் சைன் பண்ணுறதுங்கிறது மிக 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 பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போவும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா கமலஹாசன் அவர்கள்லாம் போய் அங்கே கே பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தி எக் துஜி கிளியெல்லாம் சக்க போடுது படம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கலெக்ஷன் அள்ளுது. அப்போ இங்கே மீசையெல்லாம் இல்லாமல் தாடிலாம் வைக்காமல் முழுன்னு அழகாக வருகிற அந்த ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் எல்லா ஹீரோமே வந்துட்டு இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ராஜேஷ் கனாலன் மீசை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சித்ரகன் சின்கா பண்ணுறாரு. ஸோ ரஜினி சாருடைய குருனே சொல்லுவார் அவரை. ரஜினி சார் எப்படி ஸ்டைல் பண்ணுறாரோ அது ஹிந்தியில் சத்ருகன் சின்கா பண்ணியிருப்பார். அவருடைய ஸ்டைலை பார்த்து தான் நாங்கள் ஸ்டைல் நான் பண்ண ஆரம்பித்தேன்னு ரஜினி சார் சொன்ன விஷயம் நிறையா இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஹீரோக்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு பாய், ஒரு அழகாக ஒரு காதல் இளவரசன், கமலஹாசன் காதல் இளவரசன் தான் இப்போ தான் உலகநாயகன். அவர் அப்படி சிகிச்சை வச்சு ரொம்ப ஹேண்ட்ஸமாக உள்ளே போகிறாரு, எக் விஜய் கலக்குது. பார்த்தா என்னடா கேள்வி, இந்த சவுத்துலேருந்து வந்த ஒரு பையன் அடித்து தூள் பண்ணுறான், படம் இருந்துக்கிட்டான்னா நம்மளை மீறி வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த பார்வை தான் இங்கே எல்லா ஹீரோக்களுக்குமே இருந்தது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கமல் படங்கள் நிறைய ஹிட்டாது, படங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருது. அப்போ கமலஹாசனை வந்து ஒழிக்கணும்னே சொல்லி பெரிய ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் நம்ம சோலோ ஹீரோ பண்ணுவோம், அங்கே 2 ஹீரோ 3 ஹீரோ கேஷுவலாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் ஒரு ஹீரோவாக கமலஹாசனை புக் பண்ணி சரி பெரிய ஸ்டார் கூட நடிக்கணுங்கிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டுக்கு.
அப்போ கமலும் இதில் போய் நடிச்சினுடைய விளைவு தான் அவர் அப்படி ஃபேட் அவுட் ஆகும். ஸோ கூப்பிட்டு வச்சு கழுத்தருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணி சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்து அவரை டோட்டலாக காலி பண்ணுறாங்க. இதற்கு மேற்பட்டு அவர் ஏன்னா இந்த ஏக் தூஜே கலிக்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னா கமல் ரேஞ்ச் வேற மாதிரி இருக்குது. அவருடைய செலக்ட் பண்ணி பண்ணாருன்னா ஹிந்தியில் ஒரு டாப் ரேஞ்ச் போயிருக்கலாம். பட் அவரால் போக முடியல. ஏன்னா அந்த அந்த காலகட்டம் ரொம்ப என்ன சொல்ல கடுமையாக இருந்த ஒரு பீரியட். ஸோ பரவாயில்ல, அவரும் எவ்வளோ தாக்கு பிடிக்கலான்னு பார்க்குறாரு. சாகர் படம்லாம் பண்ணார். சாகர்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு அது. பட் அது மாதிரி தொடர்ந்து பண்ண முடியல. தொடர்ந்து அவரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகலை. இங்கே எல்லா பேருமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லா பேருமே ப்ரொடியூசர் வந்தாருன்னா கமல்ஹாசன் இன்சல்ட் பண்ணுறது, சரியான கேரக்டர் தராமல் பண்ணுறது, ஒரு மரியாதைங்கிறதே இருக்காது. நீங்கள் சொன்னது மாதிரி இங்கே சவுத்தில் இருக்கிற மரியாதை வந்து ஹிந்தி போனோன்னா சுத்தமாக இருக்காது. அதனால் கமல்ஹாசன் சுத்தமாக ஒழிச்சு விட்டாங்க. கமல்ஹாசன் இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நேராக புறப்பட்டு போதும் நம்ம தமிழே போதும்னு சொல்லிட்டு இங்கே வந்தார் அவர். இது மாதிரி தான் துல்கருக்கு ஏற்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நான் அதை ஆனால் இங்கேருந்து போய் இங்கே சைன் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் தான். ஸ்டாண்ட் பை இருக்க முடியாது. நீங்கள் அவர் சமீபத்தில் வந்து சொன்னதில் கூட பார்த்தோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வர்றாருன்னா ஒரு பெரிய ஒரு லக்ஸரி காரில் 10 பவுன்சரோட அப்படியே பந்தாவாக வந்து சேரை போட்டு ரவுண்டு போகும்போது எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து, ஸோ அந்த அளவுக்கு அவர் என்னமோ ஒரு வானத்திலேருந்து குதித்த ஒரு ஹீரோ மாதிரி தான் மற்றவர்களுடைய பார்வையில் இருக்குது. பட் இங்கே நம்ம ஆர்டிஸ்ட் போகும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய இவர் துல்கருக்கே பார்த்தீங்கன்னாலும் உட்காரதுக்கு சேர்லாம் கூட கிடையாது. இப்போ என்னன்னா கூட ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் 2 பேர் மேக்ஸிமம் 2 பேர் தான் கூப்பிட்டு போவாங்க நம்ம சவுத் இந்தியாவில். அங்கே ஒரு கேங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, காஸ்டியூமுக்கு, செப்பல் போடுறதுக்கு, ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, மேக்கப்பு, அசிஸ்டண்ட்டே ஒரு 2-3 பேருன்னு அதுவே ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ சாதாரண கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட ஒரு 4-5 பேரோட தான் வருவாங்க. ஸோ அந்த ஒரு பந்தாக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க எல்லா பேருமே. பட் இங்கே நம்ம சவுத் இந்தியன் மாதிரி கிடையாது. அது புதுசாக இருந்திருக்கும் இல்லையா, என்னடா இப்படி நடக்குது. அதுதான் அவர் ரொம்ப சொல்கிறாரு, ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம போனதே ஒரு 2 பேரோட போகிறோம். அட்லீஸ்ட் வந்து உட்காரதுக்காக ஒரு சேர் கொடுக்கணும். சேர் கிடையாது. ஒரு ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணாங்கன்னா மானிட்டர் பார்க்கும்போது எப்படி பண்ணிங்கனாலும் இல்லை ஒன்மோர் போலாமா ரீடேக் போலாமாங்கிறத மானிட்டர் பார்த்தா தான் தெரிய வரும். அது கூட மானிட்டர் பக்கத்தில் உட்கார வைக்கல அவர், சேர் கொடுக்கவும் இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் ஆகுது. அப்போ தான் இந்த 2 பேரும் கூப்பிட்டுட்டு சும்மா ஷூட்டிங்கை வந்து வாக்கிங் போது மாதிரி உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காம சுற்றி வர்றாரு அங்கே. இப்போ ஷார்ட் ஓகே அப்படின்னா நேராக வந்து ஆக்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஒரு ஹீரோவா அப்படிங்கிற அவர் டவுட் வந்துருச்சு. ஏன்னா இங்கே அவர் எப்படி இருக்கார் சவுத்துலங்கிறது தெரியும் நமக்கு. அதை மம்முட்டியோடைய சன்னுங்கிறது ஒரு பக்கம், பட் இண்டிவிஜுவல் வந்து எப்படி ஸ்டாண்ட் பை இருக்கானுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து அவருக்கு அங்கே ஒரு புது அனுபவம். பட் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பட் ஒவ்வொருத்தர் இண்டஸ்ட்ரியுமே ஒரு ஸ்டைல் இருக்குது சார். பட் நம்ம இப்படி ஒரு பக்கம் பார்த்தா கூட ரிசீவ் பண்ணவங்களையும் நம்ம 2-3 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம அதையும் சொல்ல வேண்டிய கண்டிப்பாக ஒரு இதில் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஹேமா மாலினி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க ஃபஸ்ட்டு தமிழில் தான் அறிமுகமாகறாங்க. அவங்க வச்சு ஷூட்டிங்கும் பண்ணுறாங்க. பட் ஒரு ஹைட்டு, இந்த கண்ணெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோக்கள் எல்லாமே கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருப்பாங்க. அப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் ஹைட் இருக்கணுன்னு ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ண வச்சு அவங்களை வேணான்னு எடுத்தாங்க. இது நீங்கள் என்ன சொல்கிறது நம்ம? ஸோ நம்ம இப்படியும் பார்க்க வேண்டியதாக சில நேரங்களில். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, சரி தமிழ் படத்தில் சார் அது யாரு கூடாது, அது இது சத்தியம்னு நினைக்கிறேன் அந்த படம். எஸ். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை மாற்றினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே இதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லி அவங்க நார்த்துக்கு போகிறாங்க. ஓகே, இங்கே அதாவது 2 விஷயத்தையும் நம்ம ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நம்ம அங்கே போகிறவங்க வந்து அங்கே ரிசீவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஸ்டாரா மாதிரி கனவு கன்னி, அதாவது பாலிவுட்டோடைய கனவு கன்னியாக மாறுறாங்க ஹேமா மாலினி. பண்ணுற படம் எல்லாமே சில்வஜிபிலி படம். அதை ரீமேக் நிறைய பண்ணாங்க தமிழில். அதற்கு பிறகு தமிழில் கூப்பிட்றாங்க, போதும் தமிழ் நீங்கள் என்ன பண்ணுறதே போதும்னு சொல்லிட்டு ஹிந்திலே செட்டில் ஆகிட்டா. தர்மேந்திரா மேரேஜ் பண்ணாங்க, நல்ல வெல் செட்டாக 2 பசங்க இருக்குது. இன்னமும் ஒரு ட்ரீம் கலாக தான் பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு தான் ஆயுத எழுத்துல கூட நடிச்சு. எஸ் 2 பொண்ணுமே ஆக்ட் பண்ணாங்க. ஒன்று இப்போ பிரசாந்த் கூட பண்ணாங்க. ஸோ அதனால் இப்படியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு பிறகு போன ஸ்ரீதேவி தமிழில் அறிமுகமாகி போனாலும் அந்த ட்ரீம் கேளுங்கிறது ஹேமாமாட்டிருந்து அந்த படத்தை இவங்க பறிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதேவி கொடி கட்டி பறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிஜேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சில்வஜிபிலி படம், உங்களுக்கு வரிசையாக படங்கள். அதுக்கு பிறகு வித்யா பாலன். ஸோ இந்த ஹீரோயினில் வந்து அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹீரோக்கள் அக்செப்ட் பண்ணலை. காரணம் என்னென்னா, அந்த இந்த ஹீரோக்கள் வந்துட்டாருன்னா அவருடைய மார்க்கெட் ஏதாவது மைனஸ் ஆகுமான்ற அந்த ஒரு விஷன் தான். ஸோ அப்படி ஒரு பார்வையை பார்க்கப்பட்டதுனால ஹீரோக்களை ரிசீவ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரிசீவ் பண்ணி ரொம்ப கொடிக்கட்டி பிறந்தாங்க. பட் ஹீரோக்களை வந்து ரிஜெக்ட் பண்ணி திரும்பி உங்கள் ஊருக்கே ஓடுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் பாலிவுட்டுங்கிறது ஒரு தனி ஒரு ஸ்டைல் சார் அது. பட் இதை இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க போனோம்னா, எப்படி கமல் வந்து வேற ரிஜெக்ட் பண்ணி பண்ணாங்களோ, கமலே பண்ண முடியாத சூழலில் தான் வெளில வந்தார். ஏன்னா மிரட்டல்கள் நிறைய கமலுக்கு வந்தது. இப்போ தான் சவுத் இந்தியாவுக்கு ஓடிடு இங்கே இருந்தால் சிக்கல்ன்ற மாதிரிலாம் வரவும் தான் அவர் பரப்பிட்டு வந்தார்.
பட் துல்கர்கிட்ட இருந்த அதே அவமும் நாங்கள் நிறையா படிச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹிந்திக்கு போகும்போது போகலான்னு இப்போ வந்து இங்கே சட்டம் ஒரு இருட்டறைன்னு ஒரு படம், விஜயகாந்த் படம், எஸ்ஏசி டைரக்ஷன், சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அந்த படத்தை வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணலான்னு போகிறாங்க. அதில் ஹேமமாலினி பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ரஜினிகாந்த் ஹீரோ, ஹேமமாலினி ரஜினிகாந்தோட அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. இல்லை அமிதாப் பச்சன் கெஸ்ட் ரோலில் பண்ணார். இங்கே தமிழில் சங்கர் கணேஷ் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, அதை அமிதாப் எடுத்து பண்ணுறாரு. ஸோ அப்போ ரஜினிகாந்துக்கு அங்கே ரெட் கார்ட் போட்டு இந்த இங்கே ரிசீவ் பண்ணாங்க. அவரும் வந்து இங்கே நிறையா படங்கள் பண்ணார். கமல் ரஜினி கூட சேர்த்து ஒரு படம் கூட பண்ணாங்க இங்கே. ஸோ நிறைய படங்கள் பண்ணார். கிரஃப்தார், அது நிறைய படங்கள் ரஜினி சார் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஒரு ஆசை எல்லாருக்குமே பாலிவுட் பண்ணணும். ஏன்னா சவுத்தில் உள்ளே வந்தாச்சுன்னா பாலிவுட்டுங்கிறது நீ ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக நம்ம பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னமும் அது பார்க்கப்படுது. பட் அதுக்குள்ளே பண்ணாங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் பேசப்பட்ட சமயத்தில் தான் ரஜினியா சார் போகிறாங்க. அங்கேயும் ரொம்ப பீக்கில் இருக்கார் ரஜினி சார். மலையர் மம்பட்டியா நீங்கள் ராஜசேகர் பண்ணது, தியாகராஜன் ஹீரோ பண்ண படம், அதை கங்குவான்னு ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. ஓகே. ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணது. ஸோ மலையர் மம்பட்டியான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். அது தமிழில் பண்ணிட்டீங்க, நம்ம ஹிந்தியில் பண்ணணும். அதே ராஜசேகர் கூப்பிட்டு போய் கங்குவான்னு பண்ணாங்க, சூப்பர் ஹிட் ஆங்கி. நிறைய படங்கள் ரஜினி சார் பண்ணார். அப்புறம் போதும் சொல்லி திரும்பி சவுத்துக்கே வந்துட்டாங்க அவங்க தான். ஸோ இப்படி இங்கேருந்து அழகாக வரவேற்கப்பட்டு தூக்கி நிப்பாட்டின ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஹீரோவை போதும் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்தவர்களும் இருக்காங்க. அதனால் பாலிவுட் உதாரணம் தனுஷ் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பாலிவுட்டில் கொடியிட்டு பறந்து. இல்லை அதுதான் இப்போ அப்படியே வரும்போது அன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் பேசலாம். இப்போ இன்னைக்கு இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக டோர் ஓப்பன் ஆயிருக்கு பாலிவுட்டுக்கும் போது. இப்போ நீங்கள் பேன் இண்டியான்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படத்தை அங்கே ரீமேக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ரீமேக் அங்கே பண்ண படத்தை பண்ணுறவங்க. ஏன்னா அட்லிங்கிற ஒரு தமிழ் டைரக்டர் தான் ஷாருக் கான் இப்போ 1000 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காரு ஜவான் படம். இங்கே இருக்கிற இந்த டைரக்டர் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ முருகதாஸ், ஸோ இப்போ லோகேஷ் கூட அமெரிக்கான வச்சு போகிற வாய்ப்புகள் பேசப்பட்டு இருக்கு. மேபி போனாலும் போகலாம். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் இண்டஸ்ட்ரி மாறி இருக்கு. ஏன்னா அந்த ஜென்ரேஷன்லாம் முடிஞ்சு வேறு ஜென்ரேஷன் உள்ளே வந்திருக்கு. இப்போ அப்படிங்கும்போது நிறைய விஷயம் சேஞ்சஸ் நிறைய இருக்குது. தனுஷ் போய் பண்ணி அங்கே 2-3 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு. இப்போது தேரா இஸ்கிமே பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணி அதுவும் நல்ல கலெக்ஷனில் கிட்டத்தட்ட 75-80 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ நம்ம எடுத்தோம்னா மேடி, அங்கே போய் மேடின்னு மாத்திரம் இங்கே மாதவன். ஸோ இங்கே அறிமுகமானவர் தான் உங்களுக்கு மாதவன். அதுக்கு பிறகு ஹிந்திக்கு போனார். பட் ஹிந்திலே செட்டில் ஆகிட்டார். தமிழோட அதிகமாக அங்கே தான் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வந்து சோலோ ஹீரோ கிடையாது, ஒரு செகண்ட் ஹீரோ தேர்ட் ஹீரோ ரேஞ்சில் தான் பண்ணார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக ஒரு ரோல் பண்ணியிருப்பார். இப்போ ஜோதிகாவும் நம்ம அஜய் தேவ்கன்னு பண்ண படத்தில் வந்து அந்த மேடி வந்து வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ பிரமாதம் பண்ணியிருப்பார். இன்றைய சினிமான்றது கொஞ்சம் மாறி இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பிளட்லேயே ஊர்ன சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை மாற்ற முடியாது. அதனால தான் துல்கருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு இன்சல்ட் வந்து அவர் சொன்னார். நீங்கள் இதே எடுத்துட்டீங்கன்னா மலையாளத்தில் அவர் ஏன் துல்கர் சொன்னார்னா மலையாள இண்டஸ்ட்ரியே வேறு. நீங்கள் இங்கே தான் சூப்பர் ஸ்டார். இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா கூட நிறைய ஹீரோக்கள் வந்தாங்கன்னா எந்திரிச்சு நிற்பாங்க, சேர் கொடுப்பாங்க, தள்ளி போய் நிற்பாங்க. மலையாளம் அப்படி கிடையாது. நீங்கள் மம்முட்டி மோமலர் சேர் போட்டு உட்காந்தா கூட சாதாரணமாக ஒரு ப்ரொடக்ஷன் பாய் டீ எடுத்துகிட்டு வரவங்க கூட பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டு பீடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் அங்கே எல்லாமே ஈக்குவல் ஒன்றுங்கிற ஸ்டேட்டஸோடு இருக்கிறவங்க. அங்கே எல்லாமே சரிக்கு சமம் அப்படின்னு. நீங்கள் சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் மம்முட்டிக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா 20-25 கோடி தான் ஹையஸ்ட் சம்பளம். ஒரு 50 கோடியில் படம் 30 கோடி கேட்குறாங்க. நீங்கள் 50 கோடி 100 கோடி போயிடுறாங்க. ஸோ அதனால் அந்த இண்டஸ்ட்ரி வேறு, மலையாள இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் துல்கர் சல்மான் கொஞ்சம் வாழ்ந்ததுனால அவருடைய அந்த ஃபீல் வந்து பாலிவுட்டுக்கு போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. அதில் பெரிய இப்போ ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். லோகான்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து சாதாரணமான ஒரு ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. பிரியதர்ஷினி மிகப்பெரிய ஹீரோயின் கிடையாது. ஒரு சூப்பர்மேன் சப்ஜெக்ட் எடுத்து 300 கோடிக்கு மேலே தாண்டி கலக்கின ஒரு படம் இருக்குது லோகோ. சொல்லலாம் அவர் அப்புறம் பார்த்தா இப்போ வந்து காந்தா படம் எடுத்தார். நம்ம தமிழுடைய முந்தைய வரலாற்றுகள்லாம் எடுத்து அவர் தான் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ. ஸோ மலையாள ஆர்டிஸ்ட் அவர் தமிழ் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹீரோக்கள் நிறைய பண்ண ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டாக மாறினதுனால அது இப்போ கொஞ்சம் சாதாரணமாக பார்க்கப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் இருக்குல்ல, பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் கமலுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொன்னீங்க, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாலிவுட் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அது முக்கியமான காரணம் அவருடைய ஆரிஜின் மும்பை அப்படிங்கிறனாலையா, என்ன ரீசன்? சார் ரஜினிகாந்துக்கு இன்ன வரைக்கும் என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அம்பானி கல்யாணம் முதல் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அவர் தான் போய் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ எப்படி சார் புரியுது? அது ரஜினி சாரே சொல்கிறதா, அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அதான் திறமை இருந்தால் கூட அந்த லக் அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் வந்தால் நம்ம தூக்கி போய் நிப்பாட்ட முடியும், உச்சத்தில் போய் உட்கார முடியும். ரஜினி சார் சொன்னார் அந்த அதிர்ஷ்டமாக தான். ஸோ அவரே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அவருடைய முகம், அந்த பழகிற விதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்னொருத்திட்ட பழகிற விதம் இருக்கு இல்லையா, அது ரஜினி சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. கமல் கொஞ்சம் தூரமாகவே இருப்பார். கமலுடைய ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸே வந்தாலும் ஒரு 10 அடி தூரத்தில் நின்று தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவருடைய ஸ்டைலில் பேசி பண்ணுவாங்க. பட் இதே அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படி கிடையாது. விறுவிறுன்னு அவர்கிட்ட வருவாங்க, டக்குன்னு தோளில் கை போடுவார், கூப்பிட்டு இங்கேருந்து வந்து அவர் ஸ்டைலில் பேசுவார். அது ஒன்று வந்தவன் எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துடுவான்.
ஸோ அந்த ஒரு பிஹேவியர் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரஜினி சார் க்ளோஸாக போனார். ஸோ கமல் சார் கொஞ்சம் எட்டி நின்னார். ஸோ ஒரு 5 அடி தூரத்தில் எட்டி நின்னார். இதுதான் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. பட் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மும்பையுடைய பேக்ரவுண்டு அப்படி வந்து இருந்தால் கூட, பட் இண்டஸ்ட்ரி சில பேரை ரிசீவ் பண்ணிக்கும். அதாவது நம்ம என்ன தத்தெடுக்கிறது மாதிரி அது சில தூக்கி வச்சுக்குவாங்க. அதில் அந்த ரஜினியுடைய அந்த பார்வை, அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சது, டக்குன்னு கூப்பிட்டேன். பட் அவரும் ஓரளவு போதும்ட்டு திரும்பி நம்ம என்ன வளர்த்தது, அறிமுகப்படுத்துறது தமிழ் மண்ணு, தமிழ்நாட்டு ரசிகர்கள். அதை தான் இன்னமும் சொல்லுவார், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களை ரசிகர்கள் தான் அவர் சொல்கிறார். இங்கே விட்டு நான் போக மாட்டேன். பட் எல்லாரும் ஆசையாக இருக்க மாதிரி போனாங்க. பட் நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய இப்போ இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு கிங் மேக்கராக பொலிட்டிக்கலையும் சரி, ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே முன்னாடி நிற்கிறது, முன்னாடி போயஸ் கார்டன் வந்து ரஜினி சாரை பார்த்து மீட் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு கிங் மேக்கராக உட்காந்துருக்காரு. நீங்கள் சொன்ன அம்பானியுடைய ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே போகிறாரு. ஸோ இன்வைட் பண்ணுறாங்க. இது மாதிரி இன்றைக்கி வந்து இந்திய திரையுலகத்திலையும் இந்திய அரசியலையும் அவர் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கிங் மேக்கர்னே சொல்லலாமே. பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலக திரையரங்கிலையும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினினா மிகப்பெரிய உள்ள உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகராகனா அது வந்து என்னென்னா அது சொல்கிறது அந்த அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம். ரெண்டாவது 100ல் ஒருத்தருக்கு தான் அமையும், லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அமைங்கிற மாதிரி ரஜினிகாந்துக்கு அமைச்சிருக்கு. அவர் நம்ம தமிழ் மண்ணில் தமிழ் ஃபீல்டில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் பார்க்குறேன். நடிகர்கள் பற்றி நிறைய பேசணும். இயக்குனராக நீங்கள் வந்து அட்லி அவர்களை குறிப்பிட்டீங்க. சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் படத்தை வந்து அங்கே ரீமேக் பண்ணி சரியாக போகாமல் அதுக்கப்புறம் படங்கள் பண்ணலை. ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா கஜினி படம் மூலமாக 100 கோடி படத்தை கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் ஒரு சில படங்கள் தான் பாலிவுட்லேயே 100 கோடி பண்ணது. அதில் வந்து கஜினி வந்து பெரிய பேரை பெற்று கொடுத்தது. தொடர்ச்சி நிறைய படங்கள் பண்ணார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சல்மான் கான் வைத்து இயக்கிய படம் வந்து பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு இவர் காரணமாக சொன்னது சல்மான் கானுக்கு வந்து நிறைய த்ரெட் இருந்துச்சு, ஷூட்டிங் ஒழுங்காக வர மாட்டார் அப்படின்னு இவர் காரணமாக சொன்னதுக்கு சல்மான் கானும் அதுக்கு பதிலடி கொடுத்தார் இல்லையா. மதராசி படம் அதில் அந்த ஹீரோ வந்து டைமுக்கு தான் வந்தார்னு கேள்விப்பட்டேன், ஏன் அந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுக கலாச்சிருந்தார் இல்லையா. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? இயக்குனருக்குமே அதே நிலை தானா? இல்லை என்னன்னா அங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12 மணி 1 மணிக்கு தான் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டே வருவாங்க. அது வந்து அவங்க தான் சொல்கிற பிளட்லேயே ஊறி போன விஷயம் மாதிரி. நீங்கள் பாலிவுட் எடுத்துக்கிறீங்க, நம்ம தெலுங்கு எடுத்துங்க, தெலுங்கு இண்டஸ்ட்ரியை ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர் இருக்கார் இல்லையா. ஆமாம். ஸோ தமிழில் தான் ஹீரோ அறிமுகம் பண்ணார் அவர். ஸோ பாரதிராஜா அறிமுகப்படுத்தினாங்க. தமிழில் இருந்து தான் தெலுங்கு போகிறார். நீங்கள் அவரெல்லாம் போனால் அவர் எப்போ ஸ்பாட்டுக்கு வர்றாரோ அப்போ தான் நீங்கள் ஷார்ட்டே வைக்க முடியும். நீங்கள் 9 மணிக்கு எல்லாம் போய் உட்காந்துருவீங்க. எல்லாம் டைரக்டர், மற்ற ஹீரோக்கள், மற்ற ஷார்ட்ஸு, இந்த அதை பேட்ச் ஒர்க் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டே இருப்பார் டைரக்டர். பட் ராஜசேகர் தான் ஹீரோ அப்படின்னா அவர் யூஸ்வலாக வர்றதே லஞ்ச் பிரேக் 1 மணிக்கு தான் வருவார். ஸோ இங்கே 1 to 2 இந்த லஞ்ச் பிரேக் விட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா 2 மணி தான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வைப்பாங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும் நம்ம? அதில் ஒவ்வொருத்தருடைய ஒரு மேக்கிங் ஸ்டைல் ஒன்று இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது நம்ம இங்கேருந்து போகும்போது நம்ம பண்ணுறது ஒரு ஹிந்தி படம்னா அவங்களோட அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ நம்மளுடைய ஸ்டைல்லேயே நீங்கள் படம் பண்ண முடியாது. இங்கே 9னா 8:30 வந்து உட்கார ஹீரோக்கள் இருக்காங்க, அங்கே அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது சல்மான் கான் அந்த நேரத்தில் சில சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்தது. முருகதாஸ் படம் பண்ணும்போது சூழ்நிலைகள் சரியில்லை, பாதுகாப்பு நலன் கருதி அவர் வந்து ஈவினிங் மேலே தான் வந்தார், பண்ணி கொடுத்துட்டு போனார் அப்படின்னா. பட் எப்படி வந்தாலுமே சார் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டா படத்தினுடைய தோல்விக்கு அது காரணம் இல்லை இல்லையா. ஒரு ஸ்கிரிப்டை தானே முக்கியமாக பார்க்கப்படுது. சல்மான் கான் லேட்டாக வந்தார், ஓகே, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்தாரு, நீங்கள் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் படம் ஹிட் ஆகிருக்க போகுது. பட் இதே முருகதாஸ் வந்து இங்கே சூர்யா நடித்த கஜினி படத்தை இந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க, நம்ம அமீர் கான் பண்ணுறாரு, இதே அசின் தான் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நீ சொன்னது மாதிரி 100 கோடி ஹிட்டுங்கிறது அந்த படங்கள் கொடுத்துச்சு. இன்றைக்கி இருக்கிற அட்லி யங்ஸ்டர்ஸ் அவர் ஷாருக் கானை கூப்பிட்டு வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, ஜவான் 1000 கோடி தாண்டு போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறன்னு கூட நிறைய பேர் ஹிந்தியில் போய்ட்டுலாம் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் கூட இப்போது வேள்பாரியில் ப்ளஸ் ஸ்க்ரீன் பில் பண்ணி அந்த நாவலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் அதற்கு கூட வந்து ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் தெரிஞ்ச முகத்தோட ஒரு தெரியாத முகம். நீங்கள் வந்து பாகுபலி ஏன் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு அப்படின்னா பிரபாஸுங்கிற ஒரு கேரக்டர் நார்மலாக பார்த்த பிறகு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கும்போது புதுசாக இருந்தது நமக்கு எல்லாருக்குமே. ஸோ சங்கரோட இந்த வேள்பாரியை கூட ஸ்க்ரீன்லேயே பக்கா ரெடி பண்ணி வச்சுருக்காரு இல்லையா. அந்த ஹீரோ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டு வெயிட்டாக அப்படியே இந்த வால்லாம் உருவி பார்த்தோம்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட் பண்ணுறாரு. அது கிட்டத்தட்ட ரன்வீர் சிங்கு தான் ஒரு பிளான் பண்ணால் நல்லா இருக்கிறது மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ரன்வீர் சிங்கிட்ட போய் நீங்கள் கதை கேட்கணும். ரெண்டாவது தமிழ் நேட்டிவிட்டிக்கு செட்டாரான ஒரு விஷயம் பார்க்கணும். அதனால தான் ரன்வீர் சிங் கூட சங்கர் அவருடைய மகள் திருமணத்துக்கு வந்திருந்தாரோ. எஸ், பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு. ரன்வீர் சிங்கும் கதையை கேட்டார், நாவல் சூப்பர் நாவல்ன்றாரு. இன்கேஸ் பண்ணேன்னா அவர் பண்ண இந்த ஹிஸ்டாரிக்கல் படம் 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிந்தியில் உங்களுக்கு. அதை தீபிகா படுகோனே பண்ணியிருப்பாங்க, வில்லனா கூட பண்ணியிருப்பார் அவர், அது பேர் மட்டும் ஞாபகம் வரல. பட் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. அதனால் அந்த கேரக்டருக்கு ரன்வீர் சிங் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஆப்டாக இருக்கும். இந்த ரகுடு ஃபேஸ் அவருக்கு. ஹிந்தியிலே பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாயில் மாதிரிலாம் கிடையாது, அவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக இருப்பார்.
பட் பேச்சுவார்த்தைகள் போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஹீரோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை சங்கரும் இந்த பேன் இண்டியா ஃபிலிமாக தான் உருவாக்குறது ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம். நம்ம அஜித் கூட நீங்கள் இந்த லைஃப்பில் வரும்போது கூட அஜித் கூட வந்து 2 படம் பண்ணியிருக்கார். அசோகான்னு ஒரு படம் வந்து அதில் கேமியோ ரோலில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் பண்ணாங்க. அப்புறம் ஸ்ரீதேவி பண்ண இங்கிலீஷ் படத்தில் கூட அவர் ஆக்ட் பண்ணி பண்ணார். பட் சில பேரோட ஆசை என்னென்னா நம்ம சொன்னது மாதிரி தான், பாலிவுட்டும் பண்ணிட்டோம்னா ஒரு ஹாலிவுட்டில் பண்ண ஒரு திருப்தி, 5 லாங்குவேஜில் பண்ணிட்டோம்னு ஃபில்ஃபில் ஆகும் இல்லையா? அந்த ஒரு ஆசையின் காரணமாக தான் சில பேர் போனாங்க. ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தமிழில் இருக்கார், கேப்டன் விஜயகாந்த். தமிழை தவிர நான் எந்த படத்துலையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி எந்த அதர் லாங்குவேஜில் படமே பண்ண கிடையாது. நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய ஆஃபர்ஸ் வந்து தமிழில் பண்ண படம் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. 100 படங்களுக்கு மேலே பண்ண கேப்டன், நான் தமிழ் மண்ணை நேசிக்கிறேன், தமிழ் படம் மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்ற லாங்குவேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் அது வரைக்குமே பண்ணலை. ஸோ என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருடைய கொள்கை இருக்கும். அதனால் கேப்டன் விஜயகாந்துக்கு அப்படி ஒரு ஆசை, நான் எதுலேயும் பண்ண மாட்டேன்னு இருந்தார். மற்ற நடிகர்களுக்கு எல்லா லாங்குவேஜும் போவோம், பாலிவுட்டு போனோம்னா நம்ம எல்லாத்துலேயும் சிறந்த நடிகராக பார்க்கப்படலாம், பேசப்படலாங்கிற ஒரு ஆசை. அதனால் ஆசைகள் ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய பேர் முன்ன போனவர்கள் இருக்காங்க, இப்போவும் போய்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பள்ளியோட தேவையில் பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.